எதிர்பார்த்துருந்த மழை அடி பொழந்து கட்டுது. நல்ல மழை, அருமையான மழை. கரெக்டாக ஒரு 8:30 மணி இருக்கும் பிடிச்சிட்டு. நல்லா அடி தாக்குது. சாயங்காலத்துலேருந்தே பேஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இருக்கிற நல்லா அப்படி ஜம்முன்னு பெய்யுது. நாளைக்கு காலையில் நல்லாயிருக்கும். அங்கே வியூ பாயிண்ட், நம்ம வீட்டு பக்கம் வந்து வியூ பாயிண்ட்லாம் நல்லா மிஸ்டாக இருக்கும். காலையில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் என்ன பண்ணுதுங்க? ஆக்சுவலாக நேற்று நைட்டு நம்ம அந்த ப்ரௌன் கோழி அடை வச்சுட்டு வந்தோம்ல, நேற்று சாயங்காலம், அது காலையில் வரப்போ பார்த்தேன். இப்போ கிரே கலர் கோழி தாங்க முட்டை போடுது. அடுத்த இன்னிங்ஸ் அதுதான் ஓட்டிகிட்ருக்கு. காலையில் வரப்போ உள்ளார உட்காந்துருந்துச்சு, பார்த்துட்டு அப்படி போயிட்டேன். இது என்ன பண்ணுது? முட்டையெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கா. காலையில் எழுந்திரிச்சு அங்கே போய் உட்காந்துருந்தா. அப்புறம் பிடிச்சி மறுபடியும் தூக்கி உட்கார வச்சேன். வாத்துக்கில் நேற்று சரியான மழை, அருமையான மழை. அடி போட்டு கிளப்புன்னு கிளப்பிடுச்சு. நல்லா சூப்பர் மழை. இந்த கிரே கலர் கோழி தான் முட்டை போட்டுக்கிட்டு இருக்கு. இவை யாரை கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருக்கா? அந்த கோழி போய் மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி பிடிச்சி வெளியே விட்டேன், என்ன பண்ணுச்சுன்னு தெரியல. இப்போ முட்டைக்கு வரான்னு நினைக்கிறேன். அதான் கூட்டிகிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் கொஞ்சம் மழை வரும்னு நினைக்கிறேன். லைட்டாக வெயில் இருக்குது, பார்ப்போம். வெயிட் பண்ணி சாயங்காலமாக தான் பார்க்கணும். ஆமாம், அது எங்கே போச்சு? ஆளை காணாமே. காலையில் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருந்துச்சு, பிடிச்சி துரத்து விட்டேன். ஆள் எங்கே போனான்னு தெரில. எங்கேயாச்சும் எசக்கு போசக்கான இடத்துல போய் உட்காந்துருக்க போகிறேன். அது ஒழுங்காக அடகு உட்காந்துச்சுன்னா உட்கார வைக்கலாம். அது பண்ண மாட்டேங்குது. டேய் இதா, நீ தாண்டா இந்த வேலையை பார்க்குறது. கூட்டிகிட்டு போடா, உள்ளே கூட்டிகிட்டு போடா. எங்கேயாச்சும் ஒரு இடத்துல போய் போட வச்சுருது. எவ்வளோ முட்டைக்கு தான் சுற்றிக்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கோழி காணாமே, ஆளை காணாமே. மேலே போய் பார்ப்போம் அப்புறமேட்டு. இங்கெல்லாம் எவ்வளோ ஹிட்டன் பிளேஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தா, எங்கேயாச்சும் திக்காலுக்கு ஒரு இடத்துல போய் உட்கார்றது. என்ன பண்ணுறது? வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுதுன்ட்டு. இங்கே தான் நிற்கிது. அது அப்படியே கூட்டிகிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிக்கிட்டே இருக்குது. எங்கே போய் என்ன சம்பவம் பண்ண போகுதுன்னு தெரியல. ஆல்ரெடி இதை வச்சு ஒரு பெரிய சம்பவம் பண்ணி விட்டா. இப்போ அது கூட்டிகிட்டு இங்கிட்ட அங்கிட்டும் சுற்றுது. பயமாக இருக்குது. எங்கேயாச்சும் போய் உட்கார இடத்துல உட்காந்துக்கிச்சுன்னா பிரச்சனை. அதை எடுத்து மறுபடியும் நம்ம ஒரு இடத்துல மறுபடியும் செட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரொம்ப தலைவலி. பாருங்க, இப்போ ஒழுங்காக உட்கார மாட்டேங்குது. உட்காந்தாலும் அது முட்டை இழுத்து வைக்க மாட்டேங்குது. என்னன்ட்டு ஒன்றும் புரியல. வழக்கம் போல் இது ரெண்டையும் பிடிச்சி உள்ளார அடைச்சி வச்சுருக்கு. பார்ப்போம் என்ன பண்ணுதுன்னு. கழுகு வேறு மேலே சுற்றிக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் பயமாக இருக்குது. நீ ஏண்டி கத்திக்கிட்டு உட்காந்துருக்க? இங்கே எழுந்துக்கிட்டு இது கத்திக்கிட்டு உட்காந்துருக்கு. உள்ளே போனது தான் போதும், கத்துறான். இங்கே யார் இருக்கா? இல்லை, இந்த கழுகு சுத்தினால எல்லாம் அப்படி பதுங்கிருச்சுங்க. வாத்துக்கு மட்டும்தான் கூமட்டைங்க அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாம் அப்படியே அங்கங்கே பதுங்கிட்டாங்க. இந்த 3 வாத்தும் சரியே தான் கெதின்ட்டு உட்காந்துருக்கு. 2 தான் இருக்குது, பெருசாக காணா. சரி, பார்ப்போம் என்ன பண்ணுதுன்ட்டு. பார்த்து ஏதாச்சும் பண்ணலாம். கழுகுக்கு சில நாள் நாய் தொல்லை இருந்துச்சு. இப்போ அடுத்தது கழுகு ஆரம்பிச்சிருக்கு. இறங்கலை, மேலே சுற்றிட்டு இருந்துச்சு, விரட்டிட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே அந்த பெரிய வாத்தை காணா? பெரிய வாத்து எங்கே போச்சு?
இல்லாட்டி பேக் 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 கத்திக்கிட்டே கிடக்குமே. ஆளவே காணாம. எங்கே போச்சு? எங்கேயாச்சும் இங்கே தான் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம். வரும் எல்லாம் இந்த நேற்று மழை பெஞ்சதில் இந்த சவுக்கு மரம் மேலே உடஞ்சி விழுந்துருச்சு. அதுக்கடியில் போய் நல்லா பச்சைக்கு ஈரமாக இருக்கா, குழு குழுன்னு இருக்கும். இந்தா பெருசு அங்கே தான் இருக்குது, குழு குழுன்னு இருக்கும். உக்காந்துட்டு இருக்குங்க. ஸோ மழை வேறு அப்படி ஒரு பக்கம் லைட்டாக கொஞ்சம் இவ்வளோ நேரம் பேஞ்சிச்சு, லைட்டாக அப்படி குறைஞ்சிருக்கு. சரி இவங்களெல்லாம் பிடிச்சி அடைச்சி விட்றலாம். ஓடு ஓடு ஓடு. ஐய் ஐய் ஐயா அது கீழே விட்டுண்ணா ஐயா. ஓடு ஓடு ஓடு. பார்த்துங்க பார்த்து அதுங்க மூணிங்காண்ணா, பார்த்துங்க மூணிங்காண்ணா. மெயினான ஆளுகளே அவங்க தான். நாய் வேறு, நான் வேறு ஓடு. சரி மழை பெய்யுது, ஃப்ரீயாக இருக்கட்டும்னு விட்டு வந்துட்டேன். என்ன பண்ண, இவளை தூக்கி உள்ளார அடைச்சி வச்சுருந்தேன். கொட்டை போடல. சரி திறந்து வைப்போம். பார்த்துங்க, ரெண்டுமே காணோம், மூணுமே காணாமே. எங்கே போச்சுங்க? இந்த இங்கே தான் இருக்கா? ஏய் 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 வா வா வா, இங்கே தான் இருக்கா மூணும். ஓடு 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 ஓடு. வா போ 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 போ, ஓடுங்க ஓடு. முதல்ல இந்த 2 வார்த்தையும் உள்ள தூக்கி விட்டு வந்துடலாம். எல்லாம் மொத்தமாக எஸ்கேப் ஆயிடுச்சு. புரிஞ்சுது? அப்படி இருங்க, அங்கேயே இருங்க. இப்படி வந்தீங்கன்னா எல்லாம் வந்துடுங்கிட்டு. நல்லா அங்கே போய் நின்றுக்குச்சுங்க எல்லாம். இங்கிட்டு போய் தான் அங்கே துரத்தி விடணும். ஜெயிது அப்படி வரீங்களா? போய் ஃபுல்லாக துரத்தி விட்டு இந்த 2 வாண்டுகளையும் பிடிச்சிட்டோம்னா போதும், கப்பு 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 கப்புன்ட்டு அடைச்சிடலாம்.